ஹலோ லேடிஸ், ஒபீஸாக இருக்கீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஜிம்முக்கு போகிறீங்க, நல்ல டயட்டில் இருந்து வெயிட்டை குறைக்கிறீங்க, கொஞ்சம் கேப் விட்டாலும் மறுபடியும் உங்கள் வெயிட் டபுள் தி வெயிட்டாக இன்க்ரீஸ் ஆகுதா அல்லது பவுன்ஸ் பேக் ஆகுதா? இந்த பதிவை முழுசாக பாருங்கள். என்னதான் நம்ம டயட்டில் இருக்கிறோம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் இருக்கிறோம், வெயிட்டை குறைக்கிறோம், அல்லது எவ்வளோ டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாலும் ஒரு 100 கிராம்ஸ் கூட குறைய மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க, அல்லது குறைச்ச வெயிட் திரும்ப கெயின் ஆகிடுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நல்ல கவனிங்க. நாங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம பாடி வந்து எந்த விஷயமும் நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு தெரியப்படுத்தக்கூடிய எந்த விஷயமும் வியாதி இல்லை. அதே மாதிரி இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இட்ஸ் நாட் அ டிசீஸுங்க, இட்ஸ் அ கண்டிஷன் டெல்லிங் யூ. உங்களுக்கு உணர்த்த விரும்புது என்னென்ன உங்கள் ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிற, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர்த்த விரும்புது. அதனால தான் நீங்கள் என்ன தான் வெயிட்டை குறைக்க ட்ரை பண்ணாலும் அது குறைய மாட்டேங்குது ஒன்று, அப்படின்னா அப்படி இல்லைன்னா குறையுது திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்னா விஷயம் அது இல்லைங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் வாட் இஸ் அவர் ஃபோக்கஸ்? நம்ம ஒபீஸாக இருக்கிறோம், நம்ம வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா அப்போது ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கணுங்க. இது இல்லாமல் உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதோ, நீங்கள் ஒபீஸ் ஆகிருக்கிறதுக்கோ, அல்லது நீங்கள் வெயிட்டை குறைச்சி அது பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கோ, அல்லது நீங்கள் வெயிட்டை குறைக்க ட்ரை பண்ணி குறையவே மாட்டேங்குது அப்படின்றதுக்கோ முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது உங்களோட கர்ப்பப்பை. மென்சஸே ஆக மாட்டேங்குது, அதிகமாக மென்சஸ் ஆகுது, குறைவாக மென்சஸ் ஆகுது, ஸ்பாட்டிங்ஸ் மட்டும்தான் இருக்குது, மென்சஸோட வலி மட்டும் உணர்றேன் ஆனால் மென்சஸே பார்க்க முடிய மாட்டேங்குது, மாத கணக்கில் மென்சஸ் கிடையாது. இந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் கர்ப்பப்பை சார்ந்து நீங்கள் உணர்ந்துட்டுருப்பீங்க. இதை நீங்கள் ட்ரீட் பண்ணால் மாத்திரமே உங்களோட வெயிட் இயற்கையாக படிப்படியாக குறையும். நீங்கள் பெரிய எஃபர்ட்ஸ் கொடுக்காம கண்டிப்பாக வெயிட்டை ரிடியூஸ் பண்ண முடியும். ஸோ தயவு செய்து இந்த ஒபிசிட்டி பவுன்ஸ் பேக் ஆகிறதோ அல்லது குறையாமல் இருக்கிற ஸ்டபர்ன் ஒபிசிட்டியவோ குறைக்கணும் நேச்சுரலாக, சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் அப்படின்னா ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது நீங்கள் உங்களோட யூட்ரஸோட ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் கவனிக்கும் போது கண்டிப்பாக உங்களோட மென்சஸ் சைக்கிள்ஸ் நார்மல் ஆகும், படிப்படியாக உங்களோட வெயிட் ரெடியூஸ் ஆகிறத உணர முடியும். அக்குபஞ்சர் சிகிச்சை அதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல், பத்தியங்கள் இல்லாமல், திரும்ப பவுன்ஸ் பேக் உங்கள் வெயிட் ஆகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். அக்குபஞ்சரை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எஸ்ன்னு உங்களால் உணர முடியும்.